பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான சகோதரிகளே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த டோர் ஆஃப் ஹோப் மினிஸ்ட்ரியின் சார்பில் இன்றைய நாளில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல இந்த டோர் ஆஃப் ஹோப் மினிஸ்ட்ரி அப்படின்னு இந்த ஊழியம் இந்த நாளில ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடாய் கர்த்தரோடு ஒரு பயணம், இந்த ஊழியத்தின் சார்பில் இந்த ஒரு டைட்டிலோட கர்த்தர் இந்த நாள்ல ஆரம்பிக்க வைத்திருக்கிறார். அதற்காய் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கர்த்தரோடு ஒரு பயணம், இந்த டாபிக் கர்த்தர் எனக்கு சில நாட்களாக என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த டாபிக் வழியாக கர்த்தர் இந்த கர்த்தரோடு பயணம்ங்கிற அந்த ஒரு டாபிக் வழியா கர்த்தர் அநேக காரியங்கள் என்னோடு பேசிக்கொண்டு வந்தார். அதன் நிமித்தம் இந்த நாள்ல இந்த எபிசோட் வழியாக உங்களை நான் காண கிருபை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரோடு ஒரு பயணம் அப்படின்றா டிராவல் வித் ஜீசஸ் எல்லாருக்குமே தெரியும். டிராவல் ஒரு பயணம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு காரியம் தான் இல்லையா? ஒரு டிராவல்னா ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு நம்ம போறது. இந்த டிராவல் இல்லாட்டி இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு டிராவல் இல்லாம, ஒரு பயணம் இல்லாம எதுவுமே இருக்காது. நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாழ்க்கையே ஒரு பயணம் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு அந்த டிராவல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு பைபிள்ல ஒரு புஸ்தகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன புஸ்தகம்? யாத்ராகமம் இல்லையா? யாத்ராகமங்கிற புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் கேத்தலிக்ஸ் பைபிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? விடுதலை பயணம், ஒரு பயணம், ஒரு டிராவல், இதை பற்றிதான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த டிராவல் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில டிராவல் கஷ்டமா இருக்கும், சில டிராவல் ரொம்ப சுமூகமா இருக்கும், சில பயணங்கள் நம்ம டெஸ்டினேஷன்ல போக முடியாத சூழ்நிலையில இருக்கும். சில பிரயாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்கிறத விட நம்ம கால தாமதமா இருக்கும் அப்படின்னு நினைச்ச சில காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு போற மாதிரி உள்ள டிராவலும் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல நம்ம எனிவே ஏதோ ஒரு எல்லா டிராவல் பயணம் நமக்கு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு காரியம்தான். இந்த நாள்ல நம்ம ஒரு மனுஷன் டிராவல் பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த டிராவல் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கூட யாரு டிராவல் பண்றாங்க, நம்ம கூட டிராவல் பண்றவங்களை பொறுத்துதான் அந்த பயணமானது சந்தோஷமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். இல்ல அது மட்டும் இல்ல, அத ஒரு என்ஜாய் பண்ண முடியும். இதே பயணத்துல, ஒரு வாழ்க்கை பயணத்துல நம்ம பயணம்னாலே அந்த ஒரு பள்ளம் மேடு எல்லாமே கடந்து போகிற ஒரு பயணம் தான். எல்லா இடமும் ஒரு ஸ்மூத்தா இருக்காது. இதுதான் நம்மளோட மனுஷனுடைய வாழ்க்கையில. அந்த வாழ்க்கை பயணத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பள்ளம் மேடு இருக்கும், துக்கம் சந்தோஷம் இருக்கும், குறைவு நிறைவு இருக்கு. எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியம்தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்க பிரயாணத்துல நான் உங்க கூட இருக்கிறேன் என்று கருத்து சொல்றேன். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு மெயினா நமக்கு வேண்டிய ஒரு காரியம். உங்க பயணத்துல நான் உங்க கூட இருக்கிறேன். இப்ப நம்ம கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா அந்த டிராவல் எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இதுதான் நம்ம இந்த நாள்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இந்த காரியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரு தாங்க வழி. அப்ப அவர் வழியா இருக்கும்போது அவர் கூட தான் நம்ம டிராவல் பண்ணணும் இல்லையா? அவர் தான் நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போறதுக்கும் அவரால மட்டும்தான் முடியும். அப்படின்னா அவர் தான் நம்ம கூட டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, யோவான் 10:9 என்ன சொல்றாருன்னா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு நானே வாசல். அது இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த பேரு நம்பிக்கையின் வாசல். நமக்கு நம்பிக்கை யாரு? இயேசுதான் இல்லையா? அப்ப நானே வாசல் அப்படின்னு சொல்ற அந்த ஆண்டவரோடு நம்ம பிரயாணம் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பல ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும்.
அப்போ ஒரு டிராவல் அப்படின்னா ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு பயணத்துல நம்ம கூட இருக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்ம குடும்பத்தோட இருக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள்ல நம்ம கூட இருக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்படி நம்ம பார்த்தோம்னா யோசுவா 1வது, அதனாலதான் ஆண்டவர் யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது யோசுவாட்ட ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன வசனம்னா, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த இடத்துல யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே மரித்து போனான், இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேசத்துக்கு கொண்டு போகணும். இந்த டிராவல், இந்த ஒரு பயணத்தை பயணத்துல ஆண்டவர் யோசுவாவோட சொல்லுகிற காரியம்தான். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் இல்லையா? சில பயணம் எல்லாம் நமக்கு ஷார்ட்டா முடிஞ்சிடும், சில பயணங்கள் லாங்கா கூட இருக்கும். இப்ப இந்த இடத்துல அந்த யோர்தானே கடந்து போகணும், இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்தி கொண்டு போகணும். இந்த பிரயாணத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜன அப்ப யோர்தானே கடக்க வேண்டும். யோர்தான் இட்ஸ் எ டேஞ்சரஸ் டிராவல் தான் சொல்ல முடியும். ஏன்னா யோர்தான் அறுப்பு காலத்துல அது கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும். அப்ப ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டிய நேரத்துல இந்த யோர்தான் என்ன செய்யுமா, கரை புரண்டு ஓடும். அப்படின்னு சொன்னா அந்த அந்த அறுப்பு காலத்துல அறுக்க முடியாதபடி இந்த தண்ணீரானது நமக்கு அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற அந்த நேரத்துல சில அநேக யோர்தான் புரண்டு அதை நமக்கு எல்லாமே அது வாஷ் அவுட் ஆகி போகிறத பல நேரத்துல நம்ம பாக்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர்களோட உங்க வாழ்க்கை பயணத்துல நான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு உடனே வரும்னு நான் நினைச்சேன், இந்த ரிசல்ட் எனக்கு உடனே வரும்னு நினைச்சேன், ஆனா இது வரலேன்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்துல நான் உன்னோட கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னு சொன்னா எந்த யோர்தானையும் நாம் கடக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த யோர்தானையும் நீங்களும் நானும் தாண்ட முடியும். பலவித யோர்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கலாம் இல்ல, அது கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கலாம். அந்த யோர்தான் பல பிரச்சனைகள், கடன்கிற பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்ல, வியாதி, போராட்டம், நெருக்கடி, தோல்விகள், என்ன காரியமா இருந்தாலும் அது உங்க முன்னாடி கரை புரண்டு ஓடுதா? அதை தாண்ட முடியாதுன்னு சொல்லி நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற இந்த டிராவல்ல, இந்த பயணத்துல நான் உன் கூட இருக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்த வசனம் யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. அருமையான சகோதரர், உங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசேயோடு இருந்தது போல நானும் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னு சொன்னா நான் மோசையோடு இருந்தவங்கள, மோசையை விட்டு நான் விலகல, மோசையை நான் கைவிடல. அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் இன்னைக்கு உங்க கூட இருப்பேன். எந்த டிராவலாக இருக்கட்டும், எந்த பயணமாக கூட இருக்கட்டும், எல்லா பயணத்திலயுமே கர்த்தர் உங்க கூட இருக்க விரும்புறார். நம்ம தாங்க அவர் கூட நடக்கணும். அப்ப நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், அவர் பயணத்தை நம்ம கூட பயணத்துக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்ற. மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். எங்க இருந்து? எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துறத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் சந்தித்து அவன் ஜனங்களை போய் மோசே கூப்பிடுறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த மோசையோட பயணம் எப்படி இருந்தது, எதுல ஆரம்பித்தது என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, மோசையோட பயணம் ஆரம்பித்தது யாத்திராகமம் புஸ்தகத்துல நமக்கு தெரியும், 2வது அதிகாரத்துல இருந்துதான் மோசே குறித்து நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். இப்ப மோசையோடு நான் இருந்தது போல அப்படின்னு சொன்னா, மோசே எங்கெல்லாம் போனாரு, என்னெல்லாம் செஞ்சார், மோசையோடு நான் இருந்தது போல உங்க பயணத்துல நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாருன்னா, மோசையோட பயணம் எங்க ஆரம்பித்தது?
நாம பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மோசே அந்த பார்வோன் வந்து என்ன செய்யறான், அந்த ஆண் குழந்தைகளை பூரா நைல் நதியில போடுகிறான். கொன்று போடு, சாகட்டும் சொல்லி போடுகிறான். எதனால? ஒரு பெருக்கத்தை நிறுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. பெருகி கொண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடும்படி, மோசே என்ன பார்வோன் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அந்த கட்டளை கொடுத்த நாட்கள்ல இருந்து ஆண் குழந்தைகளை இந்த நைல் நதியில போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல மோசே பிறக்கிறான். மோசையோட தாயின் தகப்புன்னு அவன் அழகுள்ளது என்று கண்டு அவனை மறைத்து வைத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்கன்னா 3 மாதம் தான் அந்த குழந்தைய மறைத்து வைத்திருந்தாங்க. இப்ப 3 மாதம் மறைத்து வைத்திருந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, வீட்டுல இனி வளர்க்க முடியாது. அப்ப அந்த குழந்தை சத்தம் போடாம அதுக்கு பசிக்கிறதுக்கு முந்தைய சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைய அவங்க அழகா கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு அந்த குழந்தை இருந்தது. மோசையின் வாழ்க்கை பாருங்க. அப்படி இருந்த குழந்தை இவங்க என்ன செய்யறாங்க, அந்த நாணல் பெட்டியில வைத்து அந்த நைல் நதியில விடுறாங்க. இதுதான் மோசேயின் பயணம். முதலாவது பயணம் அது நைல் நதியில ஆரம்பித்தது. நைல் நதியில எப்படி ஆரம்பித்தது, நம்ம நதியோரமாய் வைக்கிறாங்க. அது என்ன, அந்த டிராவல் எப்படிப்பட்டது, ஒரு டேஞ்சரஸ் டிராவல், ஒரு ஆபத்தான ஒரு பயணம் இல்லையா? ஆபத்தான பயணம். அவ்வளவு பெரிய நதி புரண்டு ஓடுகிற அந்த நைல் நதியில அந்த ஒரு எல்லாவற்றாலும் அடைக்கப்பட்ட அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, அந்த நைல் நதியில விடுகிறாங்க. இன்னைக்கு அருமையான சகோதர உங்க பயணம் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களா இருக்குதா? எல்லாமே இருண்டு, அதுக்குள்ள அந்த குழந்தை எப்படி இருக்கும், ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த குழந்தை இருட்டுக்குள்ள இருந்து அந்த வாழ்க்கை அந்த நதியில போகும்போது, அது புரண்டோடும் போது மேலேயும் கீழேயும் ஆடி அங்கேயும் இங்கேயும் அசைந்து அந்த பயணத்தை நீங்க யோசித்து பாருங்க. யாராலையும் திறக்க முடியாதபடி அந்த பெட்டியானது மூடப்பட்டு அந்த பயணம், மோசையோட பயணம் அதுல ஆரம்பித்தது. நைல் நதியில ஆரம்பித்த பயணம் கர்த்தர் செங்கடல்ல அற்புதமாய் அந்த ஜனங்களை நடத்தும்படி மோசையை நடத்தினாரு. மோசையோடு இருந்தது போல இன்னைக்கு உங்க கூடயும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருளான அசைந்து அந்த நதியில புரண்டு ஓடி போகிற அந்த பெட்டியில இருக்கிற மோசையை நடத்தின தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குழந்தைய 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள் என்று பார்க்கலாம். அதுல அந்த பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல, யாத்ராகம 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த பெட்டிக்கு பிசினும் கீழும் பூசி அதுல வைத்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையானது தண்ணியில போகுது, சுதந்திரம் இல்லாம போகுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் இருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆனா எனக்கு ஒரு சுதந்திரமா வாழ முடியல, சுதந்திரமா நான் எதுவும் செய்ய முடியல, நான் மனிதர்களுக்கு முன்பாக போய் நிக்க முடியல. என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பலவீனம், என்னுடைய பல காரியங்கள் என்ன வெளியே வர முடியாதபடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட கர்த்தர் இருக்காருங்க. அடுத்து அந்த வசனத்துல 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க, 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கே தூரத்திலே நின்று கொண்டிருந்தான். இப்ப மோசையோட பயணம் எங்க போயிட்டு இருக்கு, நைல் நதியில போயிட்டே இருக்கு. மேலேயும் கீழேயும் அந்த பெட்டியானது அசைந்து அந்த குழந்தை அதுக்குள்ள அந்த மோசையோட நிலைமை நீங்க அந்த பயணத்தின் ஆரம்பத்துல மோசையோட நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு பயணத்தை தான் மோசைக்கு கர்த்தர் ஆரம்பத்தில் அதை அனுமதித்தது. பாத்தீங்கன்னா தூரத்தில் நின்று என்ன சம்பவிக்கும் என்று அந்த சகோதரி பார்த்து கொண்டிருந்தாள் பாக்குறோம். இன்னைக்கு அருமையான சகோதரியோட உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க தோல்வியை பார்த்து, உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க நெருக்கங்களை பார்த்து என்ன சம்பவிக்கும்னு சொல்லி கலங்குற மக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. இல்ல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்ற ஆட்களுமே என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. இதுதாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு வேண்டியவர்கள் அது நான் உடன்பிறப்புகள்னு சொல்ல முடியாது, பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது, யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் தாங்க அவர் நமக்கு வேண்டியவரா இருக்கிறார். பாருங்க, அவருடைய சகோதரி தூரத்துல நின்றுதான் பார்க்க முடிஞ்சது.
இந்த மோசையோட பயணம் ஆடி ஆடி எங்க போகுதுன்னு தெரியாதபடி அந்த சகோதரி பார்த்து கொண்டிருந்தாங்க. சிலர் எப்படி பார்த்திருப்பாங்க, ஐயோ இது என்னதான் நடக்கும்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க பயணம், உங்க வாழ்க்கையின் பயணம் எங்கதான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் மோசையோடு இருந்தது போல நம்மோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அந்த மோசே அந்த நைல் நதியில அந்த பெட்டியில போகும்போது அது சிறு குழந்தை, அவன் சிறு குழந்தையா தான் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க யோசித்து பாருங்க. தன்னோடு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி போட்ட இடம் தான் அந்த நைல் நதி. அந்த நைல் நதியில தான் இந்த பயணமும் மோசையோட பயணமும் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சுற்றி அவனோ அங்க அந்த நதியில என்னென்ன இருந்திருக்கும், எத்தனை பிள்ளைகளுடைய சரீரம் அந்த நதியில இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் மோசைய பாதுகாத்து நடத்தினாரு. அதனால்தான் சொன்ன மோசையோடு இருந்தது போல அந்த குழந்தைய பாதுகாத்து ஆண்டவர் கொண்டு போறாரு. இப்ப மோசையோட அந்த பயணத்தின் ஆரம்ப கட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்களால் கைவிடப்படுகிறார். அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம நியூஸ்ல என்னென்ன பாக்குறோம் இல்லையா? என்னென்ன பாக்குறோம், எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன் கையால கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் அப்ப இன்னும் சுவிசேஷம் நம்ம அறிவிக்கப்பட வேண்டியிருக்கு. இன்னும் கர்த்தரா இயேசு அறிவிக்கப்பட வேண்டியிருக்கு. நான் எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசையை சுற்றி அந்த பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலையில, அப்போ மரணம் நமக்கு வருமோ அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் அந்த பெட்டியில அந்த மோசையோட பயணம் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா பெற்றோர்களால் கைவிடப்பட்டு பெற்றோர்களை இழந்து அவங்க உண்மையில சந்தோஷமா அதை அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனா சூழ்நிலை அவங்களை அதை செய்ய வைத்தது. இன்னைக்கு பல சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யுதுன்னா, ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சது போல, எல்லா வாசல்களும் அடைந்தது போல நம்ம இன்னைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா அந்த பயணத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாருன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவன் அந்த மோசே அந்த பயணத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்ல. எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அந்த பெட்டிக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை பயணத்துல ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரை தவிர வேற எதுவுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்காது. எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணா நம்ம போட்டு வைக்கலாம், எவ்வளவோ சொத்து சேர்த்து வேணா வைக்கலாம். ஆனா ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டமோ, ஒரு நெருக்கமோ வந்தா இது எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. கர்த்தர் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பயணத்துல, நம்ம வாழ்க்கை பயணத்துல கர்த்தரோடு நம்ம பயணம் பண்ணோம்னா, கர்த்தர் நம்ம கூட பயணம் பட்டாருன்னு சொன்னா நிச்சயமா இது எல்லாம் யோர்தானை கடந்து போக நீங்க உங்களாலேயும் என்னாலேயும் முடியும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அதுல பாதுகாப்பு இல்ல. இன்னொன்று மோசைக்கு என்ன இல்லைன்னா வழி நடத்துதல் இல்லை. யாருங்க அந்த பெட்டி அந்த கரெக்டா சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும்? கர்த்தர் மட்டும்தான். சகோதரி கூட தூரம் நின்று பார்க்கதான் முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் அந்த காற்றையும், அந்த யோர்தான்ல காற்றையும், அந்த நதியோட அந்த வெள்ளத்தின் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் தெற்கத்தை காட்டு தண்ணிகளை திருப்புவது போல கர்த்தர் திருப்பி 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 அந்த மோசேயின் வாழ்க்கையை எங்க கொண்டு போய் சேர்த்தாருன்னா, பார்வோன் தங்கச்சி அந்த குடும்பத்துல கொண்டு போய் கர்த்தர் சேர்த்தார். சகோதரி குடும்பத்துல போய் பார்வோன் சகோதரி குடும்பத்துல கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு நம்முடைய பயணம் ஆரம்பிக்கிற இடம் கஷ்டமா இருக்கலாம். நீங்க பயணப்பட்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், இருளா இருக்கலாம், வழி தெரியாம கூட இருக்கலாம், எந்த வழியில போறேன்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல இது எங்க போய் நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனைகள் எங்க போய் முடியும்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோடு ஒரு பயணம், என்னோடு ஒரு பயணம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நம்ம கூட வந்தாருன்னு சொன்னா நிச்சயமா நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அரண்மனையில கொண்டு கர்த்தர் சேர்த்தார். அவன் அடிமையா இருந்தான். அவர் அடிமை குடும்பத்துல இருந்த அவனை ஆண்டவர் எங்க போய் சேர்த்தார்னா அரண்மனையில கொண்டு போய் சேர்த்தார். அருமையான சகோதர சகோதரர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க கூட அந்த பயணத்துல இருந்தாருன்னு சொன்னா நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். அதனால வசனம் சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் ஸ்தானத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல தன்னுடைய அந்த மோசே அந்த பயணத்துல கர்த்தர் அவரோடு இருந்தார். முடிவு என்ன வந்தது?
முடிவு நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய மரண பயம் போனது. ஏன்னு சொன்னா அந்த நைல் நதியில இருக்கிற வரைக்கும் அவனை ஒரு மரணம் தொடர்ந்து கொண்டே வந்தது. எப்ப வேணாலும் அவனுக்கு மரணம் சம்பவிக்கலாம். ஆனா கர்த்தர் பாதுகாத்து கொண்டு போய் அந்த அரண்மனையில அரண்மனை கிட்ட கொண்டு போன போது அந்த பார்வோனின் சகோதரியும் தாதிகளும் அந்த குழந்தைய தூக்கி எடுத்தார்கள். அது வரைக்கும் அவனுக்கு பேரே வைக்கலங்க. அவனுக்கு ஒரு பேரே வைக்கல குழந்தை. அவனுக்கு ஏன்னா பெற்றோர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இது எவ்வளவு நாள் இந்த குழந்தை என் கூட இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க பாக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எவ்வளவு நாள் இருக்கும், இது எனக்கு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்றால், அவர் உங்க பிரயாணத்துல உங்க கூட இருப்பார் என்றால், உங்களை அழிப்பதற்கோ மரணத்துக்கு ஏதோன காரியங்கள் நடத்துவதற்கோ அல்ல, ஜீவன் உள்ளதை நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த அடிமைங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து இந்த இடத்துல அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். பாத்தீங்கன்னா மரண பயம் முதலாவது போனது. இரண்டாவது பாதுகாப்பு கிடைத்தது. உடனே தாதிமால் தூக்கி கொண்டு வந்து அந்த சகோதரிட்ட கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவன் இழந்த தாயும் தகப்பனையும் சகோதரியும் அவனுக்கு திரும்பவும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு திரும்பவும் குடும்பம் கிடைத்தது, திரும்பவும் அவனுக்கு உணவு கிடைத்தது, திரும்பவும் அவனுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மோசேக்கு அனுமதித்தார் என்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட என் கூட இருக்காருன்னு சொன்னா இந்த பயணத்துல, இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னா நிச்சயமா நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணுமோ கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தண்ணீர் வந்தாலும் தீக்குள்ள நடந்தாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. தண்ணீர் நம்ம மேல் புரளுவதில்லை, அக்கினி நம்ம மேல பற்றி எரிவதில்லை. ஏன்னு சொன்னா நம்முடைய பயணத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. இப்படி எல்லா பயணத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்ப்பார். பாத்தீங்கன்னா நைல் நதியில ஆரம்பித்த பயணத்துல கர்த்தர் செங்கடல்ல கொண்டு போய் என்ன செய்தாராம், அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு மோசேக்கு அந்த இடத்துல வழியை திறந்தார். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு பயணமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா கர்த்தன் உங்க கூட என் கூட இருப்பதனால. ஹல்லேலூயா. அதனால இந்த பயணம், ஐயோ என் வாழ்க்கை பயணம் எனக்கு என்ன ஆகுமோ, இந்த காரியம் எனக்கு என்ன ஆகுமோ, இதனால நான் எப்படி இந்த வாழ்க்கையில கடந்து போவேனோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும், என் வாழ்க்கையில நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒப்பு கொடுப்போமா? இதனால ஜெபித்து நம்ம இந்த நேரத்தை, இந்த விழுத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த விழுத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீங்க மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப கர்த்தரோடு ஒரு பயணம் என்கிற தலைப்புல ஆண்டவரை நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக நமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. அப்ப எங்க வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீர் எங்க கூட இருங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரை. இதுல பார்த்து கொண்டு இருக்கிற இணைந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரை. உங்க நாமம் மட்டுமே மகிமையடையட்டும், உங்க நாமம் மட்டுமே மகிமையடையட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயணத்துல நீங்க கூட இருந்து ஆண்டவரே நீங்க கரை சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த